அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சீலா மீனை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிக்சியில் 2 முந்திரி, அரை கப் சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா 1, கறிவேப்பிலை 1 கைப்பிடி போட்டு மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கிய அரை கப் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது அரை கப் அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், வெறுமிளகாத்தூள் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன், தனியா மசாலா தூள் 1/2 ஸ்பூன். தனியா மசாலா நானே ரெடி பண்ணது, அதை நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து வதக்கிடலாம். அப்போ தான் நல்லா மிளகாத்தூள் வெடுப்பும் இருக்காது, நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு புளி கரைசலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போது மீனை போட்டுடலாம். மீனை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு சர்க்கரையும் பொடிசா நறுக்கிய கறிவேப்பிலையும் போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.